அவன் கள்ளக்குழிக்காக கல்லறை தோண்டிக் கொண்டிருந்த போது கரண்டி திடீரென ஒரு கடினமான பொருளை தட்டியது. மண்ணை அகற்றிய பிறகு அங்கு ஒரு பெரிய தங்கத்துண்டு புதைந்திருப்பதை அவன் கண்டுபிடித்தான். அது ஒருவரது சாவகப் பெட்டியைப் போல பெரியதாக இருந்தது. இந்த ரகசியத்தை மறைக்க அவன் அந்த தங்கத்தை சிறு துண்டுகளாக வெட்டி மெதுவாக விற்றான். ஆனால் மாதங்கள் கழித்து தங்கத்தின் உரிமையாளர் வந்தார். அந்த நேரத்தில் தங்கம் மட்டும் இல்லாமல் அந்த மனிதனும் காணாமல் போயிருந்தான். மறுமுறையும் அவன் ஒரு தென்னை மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு தென்னை அவனது அருகில் விழுந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் கனமாக இருந்தது. ஆர்வத்தால் அவன் அதன் வெளிப்புற தோலை அகற்றினான். அதிர்ச்சியாக அது முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அது மட்டுமல்ல, அதே மரத்தில் அப்படியே 7 தென்னைகள் மேலும் தொங்கிக் கொண்டிருந்தன. அவன் அவற்றை ஒன்றொன்றாக விற்றுவிட்டான். ஒருவனையே விட்டுவிட்டு நினைவாக வைத்துக் கொண்டான். ஆனால் அவன் அந்த மீதமுள்ள தென்னை பழத்தை உடைத்தபோது அதற்குள் மனிதன் உருவாக்கிய குறிகள் இருந்தன. ஒரு சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் வெறும் $5 ஒரு பழைய விளையாட்டு காரை ஏலத்தில் வாங்கினான். அந்த கார் பார்ப்பதற்கு மிகவும் பழையதும் சீர்குலைந்ததும் இருந்தது. ஆனால் அவன் அதை சுத்தம் செய்யத் தொடங்கிய போது பின்புறம் சுரண்டப்பட்ட பெயிண்ட் கீழே இருந்து பொன்னிறம் தெரிந்தது. அப்போதுதான் அவனுக்கு இந்த முழு கார் பொன்னால் செய்யப்பட்டது என்று புரிந்தது. ஆய்வில் இந்த கார் முன்பு ஒரு மாஃபியா டானுக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. மேலும் இந்த சட்டப்படி நடந்த ஏலத்தின் மூலம் அவனுக்கு மீண்டும் லட்சக்கணக்கான லாபம் கிடைத்தது.